வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு ஒவ்வொரு படியாக ஏறி நாம் வெற்றி படிக்கட்டை நாம் அடைந்து புகழை அடைய வேண்டும். நாம் சில நேரங்களில் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளிடம் 4-5 பேப்பர்களை கொடுத்து பென்சிலையும் கொடுத்து விட்டால் அந்த குழந்தை அந்த பென்சிலை எடுத்து சில மணித்துளிகளிலேயே நான் இந்த படம் வரைந்து விட்டேன், அந்த படம் வரைந்து ஏதோ கையினால் கிறுக்கிவிட்டு நான் படம் வரைந்து விட்டேன் என்று சொல்லும். வெகு விரைவாக அதை செய்யும். ஆனால் ஒரு வயது வந்த பெரியவரிடம் 4-5 பேப்பர்களை கொடுத்து இதிலே படம் வரையுங்கள் என்று சொன்னால் நான் என்ன படம் வரைய வேண்டும், எனக்கு வரைய தெரியாதே, நான் எப்படி வரைவது என்று நம்மையே கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் குழந்தைகள் அப்படி அல்ல. பேப்பரையும் அந்த பென்சிலையும் கையிலே வாங்கியவுடன் ஏதோ அதற்கு தெரிந்ததை வரையும். இதுதான் அந்த இளமையிலே இருக்கின்ற ஆர்வம். அந்த 4-5 பேப்பரை எடுத்து பார்த்தால் எதிலோ ஒரு சின்ன ஒரு படம் தெரியும். அந்த படத்தை எடுத்து அந்த குழந்தையிடம் காட்டி இது நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நீ அழகாக பண்ணினால் நீ உண்மையிலேயே ஒரு காகத்தையோ அல்லது மயிலையோ நீ வரைந்து விடலாம் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அந்த சிறு வயதில்தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆர்வமும் அந்த முயற்சியும் வரும். அதே போல்தான் ஒவ்வொரு செயலிலும் விளையாடுகின்ற மாணவனாக இருந்தாலும் சரி அல்லது படிக்கின்ற பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். ஊக்கப்படுத்தினால் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கும், அவர்கள் அதிகமாக சாதனை செய்வதற்கும் ஒரு தூண்டுகோலாக இருக்கும். வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீர்களேயானால் தம்மிடம் வேலை செய்கின்ற ஒருவர் புதிதாக வந்திருப்பார். அவரிடம் ஒரு வேலையை கொடுத்தால் ஆர்வமாக செய்வார். ஆர்வமாக செய்கின்றவர் தவறிழைத்தாலும் அவரை தட்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சரியாக செய்யுங்கள் என்று சொன்னால் அவர் தன்னையும் திருத்தி நமக்கும் உதவிகரமாக இருப்பார். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம். தெரியாதவர்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுப்பது, சொல்லிக் கொடுப்பதும் மிகவும் அமைதியாக சொல்லிக் கொடுப்பது, அது அவர்களுக்கு புரிந்ததா என்று தெரிந்து கொண்டு சொல்லிக் கொடுப்பதும் வாழ்க்கையில் வெற்றியாகத்தான் இருக்கும். எதற்கெடுத்தாலும் படபடத்து கொண்டு வேகமாக செய்ய வேண்டும், இதை சரியாக செய்யவில்லை, அதை சரியாக செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் செய்பவர்களுக்கும் மனது கஷ்டப்பட்டுவிடும். குழந்தைகளுக்கு நாம் ஆர்வத்தை தூண்டத்தான். சாதாரணமாக ஒரு செயலையும் கூட நீ நன்றாக செய்து விட்டாய் என்று தூண்டினால் அந்த குழந்தை மகிழ்ச்சியோடு மீண்டும் மீண்டும் நன்றாக செய்கின்ற ஒரு ஆற்றலை வளர்த்து கொள்ளும். தூண்டி விடுவது. எரிகின்ற விளக்கில் எண்ணெய் இருக்கும், திரி இருக்கும், சுடர் எரிந்து கொண்டிருக்கும். ஆனாலும் ஒரு குச்சியை வைத்து நாம் அந்த திரியை தூண்டிவிட்டு கொண்டே இருந்தால் அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே வெளிச்சத்தை நமக்கு தரும். எல்லாமே இருக்கிறது, அதுவே எரிந்து கொள்ளும் என்று சொன்னாலும் அது சில மணித்துளிகளுக்கு பிறகு அணைந்து விடுகின்ற காட்சியை காணுகின்றோம். இதுதான் வாழ்க்கை. ஒவ்வொன்றிலும் ஒரு தூண்டுகோல் இருக்க வேண்டும். தூண்டுகோல் இருக்க இருக்க வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை நாம் அடைய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை எல்லோரும் செய்வதில்லை. எல்லோரும் செய்தால் மனது மகிழ்ச்சியாக வெற்றியின் இலக்கை நோக்கி எல்லோரும் பயணத்தை தொடரலாம். வாழ்க்கை என்பது ஒன்றிலிருந்து ஒன்றுதான். அந்த ஒன்றை கடந்து நாம் செல்லுகின்ற பொழுது வெற்றியாளனாக மாறுகிறோம். வெற்றியாளனாக மாறிய பிறகு இந்த சமுதாயம் உங்களை உயரே எடுத்து வைத்து உயரே தூக்கி பிடித்து உங்களை வாழ்த்தும். வெற்றி படிக்கட்டில் தூண்டுகோல் என்பது எல்லோருக்கும் தேவை என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.